இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். இந்தியா vs நியூசிலாந்து ஃபைனல் மேட்சோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நான் ஒரு பயம் இருந்துச்சு. எப்பா பார்த்தாலும் டாஸ் போந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 15 வாட்டி நினைக்கிறேன். ஆயிருச்சு கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் ஒய்யால சினேக்கு. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? வாடா. பவர் பிளேலே கூட்டு வந்து சூப்பர். ஃபாஸ்ட் பால்லாம் எடுக்கிறதே இல்லை. என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சிருவோம் பிச்சி. சாம அந்த மொத பாலே விக்கெட் போல்டு. இது காப்பிரைட்டா? ஆமா, இது அதுக்கு அடுத்த ஓவர் குல்தீப் யாதவ் போட்ட அடுத்த ஓவர்ல ஒண்ணுமே தெரியலையே. முக்கியமான எல்லாரும் சீக்கிரம் போயிட்டாங்க, அதனாலதான் ரன்னு கம்மி. இன்னும் அதிகம் வந்துருக்கும். 100 அடிச்சுன்னா கஷ்டம். இவரெல்லாம் போயிட்டா இருப்பா அதுல, இல்லைன்னா சீனிவாசராவ் முக்கிய ஒரு தான் பாடுச்சு. நான் திருடன் காட்டுறேன். ஒரு வழியா 50 இருப்பான் அப்படின்னு இருக்கு. உண்மையிலே இப்படிதான் வந்தேன். ரொம்ப டூ ஓவரா இது பண்ணிட்டேன். என்ன பண்ற நம்ம சொந்தக்கார எல்லாரும் சொல்லி விட்டுறேன். பார்த்தா தரமட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்த என்னையா அது? எங்க அதை கொடு மண்ணா. செமிஃபைனல் அப்படியே விளையாண்டாங்க, ஃபைனல்ல அப்படி வச்சுட்டாங்க. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில ஆயா இருக்கும்ல. நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா நாரி. பிரேஸ்வெல்னு ஒருத்தர், அவரு வந்து வேகமா அடிச்சுட்டு அவர் மட்டும் அடிக்கலன்னா இந்த ரன் கூட வந்தது. இன்னைக்கு நம்மள ரண கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. சம ஸ்டார்டிங். ரோஹித் சர்மா கேப்டன்னாலதான் அவ்வளவு வந்துச்சு. சரியான இது பவர் பிளே பிளிச் தான் ஓப்பனிங்ல விளையாண்டதுனாலதான் அவனுக்கே பயம் வந்துருச்சு ஒரு செகண்ட். இதுதான் மேட்ச் அவங்க தோக்குற காரணமே. நல்லா நின்றுட்டாங்க ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு ஸ்டார்டிங்கே விக்கெட் டக்கு டக்குன்னு போயிடுச்சு. இது செம கேட்ச். அப்பா பேய் மாதிரி பறக்குறாரு. இதெல்லாம் கில்லோட தப்பே கிடையாது. குரங்க விட மோசமா தவிர இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல அநியாயத்துக்கு பயங்கரமா பறக்குறாரு. எதிர்பார்க்கறாரு. ஆமா, சேசிங்ல கோலி எப்பவுமே விளையாடுவாரு. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? செமிஃபைனல்ல கலக்கிட்டாரு. செமிஃபைனல்ல ஒரு ஆளு யார கேட்டா கொண்டு போறீங்க? யார கேட்டு கொண்டு போறீங்க? அட சண்டாளைகளா. ஏன் எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? இல்லன்னு எனக்கு இது சரியா படல. அவர் கரெக்டா தேவலாத செம்மிங்க. நல்லா சிரிங்க பாவா. ஹலோ பாவா, சிரிக்காதீங்க. அவன்
அவன் பெரிய வில்லங்க பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு பாவா. அதுக்கப்புறம் திரும்பி 2 பேர் வந்து நின்ட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தவனா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. லைட்டா கொஞ்சம் அடி கலக்க ஆரம்பிச்சு. ஆமா, முக்கியமான 2 பேரும் போயிட்டாங்க. கேட்செல்லாம் விட்டாங்க, எல்லாம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா. மிஸ்டர் அவதார், நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கேட்சேன்னு நினைச்சோம். இந்த எப்போ பார்த்தாலும் விக்கெட் போனா இவங்க 2 பேர் தான் எப்படியாவது நின்றுடுறாங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, அக்ஷர் பட்டேலும் சரி. ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. தேவையில்லாத ஷாட்டு. இது எங்க போய் முடிய போகுது தெரியல. சூப்பரா போயிட்டு இருக்கு. டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு பயங்காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? ஆபத்தின் விளிம்பில் ஒரு மனிதன் எல்லா மேட்சும் இப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? உடைகிறது என்னடா? வயிற்றுலயே போகுது. சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைல் தெரப்பி. கத்திக்கா ஏயா கவலைப்படணும்? கரெக்டா கொஞ்சம் ரன் இருக்கும்போது அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. ஆமா, சமாளிப்போம். அவங்க ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா தேவையில்லாத திரும்பி வகை நிலைமை கொண்டு சாக்கோ சாக். காட்டிட்டான்டா, விசுவாசத்தை காட்டிட்டான்டா. நல்லா இருந்துச்சு. ககனம் ஸ்டைல் ஆடினாங்க. ஆமா. அப்பா. அன்னைக்கே கொண்டிருக்கணும்ல. வழி வாங்கிட்டாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விட்டுட்டு இதை யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நானு. ஆமா. அடிச்ச 10 ஒரு மேட்ச் கூட தோக்கல. இதுதான் பயங்கரம். எப்பவுமே என் ஜெமினிக்கு தான் மார்க்கெட். சூப்பர், நல்லா இருக்கு. உண்மையிலே ஒரு த்ரில்லிங்கா தான் போச்சு. நானா அப்பப்போ போய் தான் மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ. ஐயோ ஆமா, கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்னா பரவாயில்ல. ஸ்டார்டிங் உண்மையிலே சொல்றேன், அதாவது ரோஹித் சர்மா மட்டும் அந்த மேட்ச் விளையாடல, காலி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ ரன்னு அவங்க பவர் பிளேல அவ்வளோ வேகமா அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ரோஹித் சர்மா மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தான்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பின்னாடி இருக்கவங்களுக்கு. ஆமா, ஏன்னா அடுத்து விராட் கோலியும் அவுட் ஆயிட்டாரு. அதுவே விராட் கோலி நமக்கு வர சொல்ல முடியாது. அவரு செமிஃபைனல்ல அவரு தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. அதாவது இப்போ இந்த இது சீரீஸ்லயே விளையாடலன்னா சொல்லலாம். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அவர் தான் டாப் ரன்னர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 217 18 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து யாரையுமே நம்ம சொல்றது இவங்க நம்பியே இருக்க முடியாது. எல்லாருமே எதாவது சொல்லல, டீம்ல ஒருத்தர் மட்டும் தான் நம்ம பூம்பராவே எல்லாமே நம்ம ஜெயிச்சிருக்கோம்னா இப்போ அந்த அளவுக்கு எல்லாருமே விளையாண்டுருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், இல்லை ஸ்ரேயாஸா இருக்கட்டும், எல்லா மேட்ச்லயும் அந்த கரெக்டா விக்கெட், ஏதாவது விராட் கோலி, ரோஹித் சர்மா, சோம்கில் அவங்களாம் போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இந்தியா டீம் முடிஞ்சுன்னு மாதிரி இல்லாம இவங்களாம் நின்று கொண்டு வந்துடுறாங்க. ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியாலாம் வேகமா அடிச்சு ரன்னு கொண்டு வந்துடுறாங்க. கடைசி ஜடேஜா ஒரு ஓவர் அடிச்சுட்டு அவருக்கு எத்து கட்டிட்டாரு. எப்பவுமே அந்த லாஸ்ட்ல அவருக்கு ஒரு லக்கு தான், அதான் கடைசி நேரத்துல அடிச்சு ஜெயிக்க வைக்கிறது. நல்லாதான் இருக்கு. இதுல வந்து இந்த பக்கம் கேட்ச் விட்டதும் நமக்கு ஒரு லக்கு தான். நிறைய கேட்ச், நிறைய நம்மளுக்கு நிறைய லக்கும் இருந்துச்சு. ஏன்னா அந்த மேட் ஹென்ரிங்கிறது அவரும் இன்னைக்கு மேட்ச்ல இல்ல. ஏன்னா அவர் தான் டாப் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. அவர் இருந்திருந்தா இன்னும் ஆபத்தா இருந்திருக்கும். நல்ல வேளை அவரும் இல்ல.
ஆமா. நல்ல வேலை. ஆனா ஒரு கேட்ச் அங்க சுபங்களோட பிடிச்சதான் ஆமா செமையா செம கேட்ச் அது. அவரு ஏற்கனவே சும்மாவே பறப்பாரு. இது சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட போனாலே பறக்குறாரு. ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.